திருமாங்கல்யம் சின்னஞ்சிறு கிளிய சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கர்ணாவும் திருவும் அவங்க சிலம்பாட்டத்தில் அவங்க சண்டை போட்டுட்டு இருக்கவும் இன்னொரு பக்கம் கவிதாவும் கௌதமி தான் காட்டுறாங்க. அப்போ கௌதம் கவிதா கிட்ட சொல்கிறாங்க, இப்படி நம்ம விஷயம் எல்லாமே அந்த மகாவுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே கவிதா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன கௌதம் சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் இந்த மாதிரிக்கு அவனால் பேசிகிட்டு இருக்கும்போது மகா கேட்டுட்டா. ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் அவளை இப்படி தூங்க வச்சுட்டு வந்துட்டு அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே கவிதா சொல்கிறாங்க, அங்கே பாரு மகா அங்கே வந்துட்டாள் அப்படிங்கும்போது மகா எப்படி இங்கே வந்தானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா மகா கவிதாவை நோட் பண்ணுறாங்க. அப்போ கவிதா மேலே அவங்களுக்கு சந்தேகம் வந்துடுது. இவங்க ஏதோ பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுறது எல்லாத்தையுமே ஓரளவுக்கு அவங்க யோகிச்சிருந்தாங்க. ஆக மொத்தத்தில் இவங்களால இவங்க ரெண்டு பேருக்கும் ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவும் அப்போ கவிதாவும் மகாவை பார்த்துருந்தாங்க. ஐயோ நம்ம பேசுனது எல்லாத்தையும் இவ கேட்டுட்டால தெரியல, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு கௌதம் நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கவும் ஒரு கட்டத்தில் கர்ணா அந்த சிலம்ப கம்பு இருக்குல்ல அந்த கம்பை வச்சு திருவோட நெத்தியில அவங்க போட்டு வச்சிருந்தாங்க. இதனால அவங்க திரு தோத்து போன அந்த மாதிரி ஆயிருது. இதை பார்த்ததுமே கவிதாவும் கௌதமும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. எப்படியோ திருவோட நெத்தியில அந்த கம்பை வச்சு போட்டு வச்சுட்டான், இதனால கொஞ்ச நேரத்தில் திருவோட கதை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே திவ்யா நினைக்கிறாங்க, என்ன திரு இந்த மாதிரி நடந்து போச்சது, நீ தான் சூப்பராகவே விளையாடுவே இல்லை, அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ கவிதா பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்னது இவ்வளவு நேரம் ஆச்சுது, திருவுக்கு ஒண்ணுமே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ உடனே திவ்யாவும் திருக்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, நீ எந்த அளவுக்கு சிலம்பாடுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், என்ன ஆச்சுது எதுக்காக தோத்து போன அப்படின்னு சொல்லும் போது அப்போ மகாவை தான் காட்டுறாங்க. அப்போ மகாவும் திருவும் அவங்க ஃபிளாஷ்பேக்காக ஒரு கதையை நினைச்சு பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ மகா திருக்கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரிக்கு இந்துமதி அக்காவோட கணவர் தான் கருணா, அது மட்டும் இல்லாமல் கருணா அண்ணன் ரொம்பவே நல்லவராக்கும், அது இந்துமதி அக்கா வேற யாரும் கிடையாது, திவ்யா அக்காவோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் என்ன சொல்ற மகா அப்படின்னு கேட்கும்போது ஆமா அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டியில எதுக்காக தெரியுமா கருணா விளையாடுறாரு, இந்துமதி அக்காவுக்கு செயின் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் அப்படின்னு அந்த கதையை அவங்க சொல்லவும் இது கேட்டதுமே திருவுக்கு அப்படியே கர்ணாமல ஒரு இறக்கம் வருது. அது மட்டும் இல்லாம உங்க காரை கர்ணா அண்ணா உடைக்கவே இல்லை, ஏன்னா அந்த நேரத்துல பாண்டி கூட தான் கர்ணாண்ணா இருந்திருக்கிறாரு, நான் ஏற்கனவே நான் விசாரிச்சுட்டேன் அப்படிங்கவும் எப்படி நீங்க கர்ணாண்ணாவோட பைக்கை உடைக்கலையோ அதே மாதிரிக்கு தான் கர்ணாண்ணாவும் உங்க காரை உடைக்கவே இல்லை, இதுக்கு பின்னாடி வேற ஒருத்தவங்க தான் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கவும் இது கேட்டதுமே உடனே திரு கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிற மகா அப்படின்னு சொல்லவும் அப்ப யாருன்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது உடனே மகா நினைக்கிறாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிறது கவிதா தான் அப்படிங்கிற உண்மையை நம்ம சொல்லிட்டோம்னா அதுக்கப்புறம் குடும்பத்துல பெரிய பிரச்சனையே வந்துடும், அதனால இப்போதைக்கு நம்ம சொல்லாம இருக்கிறதா நல்லது அப்படின்னு அப்ப மகா நினைக்கிறாங்க. அப்ப திரு மகா கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, மகா சொல்லு யார் இதுக்கு பின்னாடி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் திவ்யா அக்கா கிட்ட யாரோ ஒருத்தங்க வம்பு எடுத்துட்டான்னு சொன்னீங்களா, ஒருவேளை அவரா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ உடனே திருவுக்கு நினைக்கிறாங்க, கர்ணாவை பத்தி நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தன்னுடைய பொண்டாட்டிக்காக தான் கர்ணா இந்த சிலம்பத்திலே இந்த போட்டியிலே சேர்ந்திருக்கிறாரு போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டியில இப்ப நம்ம தோத்து போயிடலாம், தோத்து போனாக்கி தான் கர்ணாவுக்கு இந்த செயின் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணாவும் திரு தோத்து போயிருந்தாங்க கர்ணா கிட்ட. இதை பிளாஷ்பேக்காக அவங்க நினைச்சிட்டு இருக்கவும் அப்ப திவ்யா கேட்டுட்டு இருக்கிறாங்க, திரு உண்மையை சொல்லி நீ எதுக்காக போட்டியில தோத்து போன அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் இப்படியே தோத்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்ப மகா இதை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. திரு நம்ம சொன்னதை கேட்டு அவர் புரிஞ்சுக்கிட்டு கர்ணா கிட்ட தோத்து போயிட்டாரு, இந்துமதி அக்காவுக்கு இந்த செயின் கிடைக்கும்னு சொல்லி அவங்க நினைக்கவும் அப்ப கர்ணாவுக்கு போட்டியில ஜெயிச்சனால செயின் கிடைக்குது. அந்த செயினை பார்த்தோம்னா அவங்க இந்துமதி கிட்ட கொடுக்கும்போது இந்துமதி வேண்டாம் அப்படிங்கிறாங்க. எதுக்காக வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கிறா, நான் உனக்காக தான் இந்த செயினை கொண்டு வந்து அப்படிங்கும்போது இப்போ இந்துமதி நினைக்கிறாங்க, அதாவது நம்ம சொன்ன ஒரு வார்த்தைக்காக இந்த மாதிரிக்கு அவர் போட்டியில இது பண்ணி இருக்கிறாரு, இவருக்கு ஏதாவது ஆபத்து வந்துட்டா நான் என்ன பண்றதுக்கு அப்படின்னு இந்துமதி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. நம்மளுக்காக இவன் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான் அப்படிங்கும்போது அப்ப கர்ணா இந்த செயினை நீ வாங்க போறிய இல்லைன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இந்துமதி அந்த செயினை வாங்கிக்கிட்டுதாங்க. இதை உடனே கர்ணா நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் அடுத்ததான் அங்க பார்த்தோம்னா திவாகர் வீட்டுக்கு வந்துருந்தாங்க. அப்ப இந்துமதி பயப்பட ஆரம்பிச்சுட்டுதாங்க, ஐயோ திவாகர் வந்துட்டாரு, நம்ம வர மகாவோட போட்டோ மாத்தி வச்சிருக்கிறோம், ஆனா திவாகருக்கு மகாவை யாருன்னு தெரியும், அது மட்டும் இல்லாம இன்னும் அடுத்தது என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரப்போதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஏன்னா திவாகரை அடிச்சது திவ்யா தான் அப்படிங்கிற விஷயமும் இந்துமதிக்கு தெரியும், இப்ப என்ன நடக்க போதோ தெரியும்னு சொல்லிட்டு இருக்கும் போது இப்ப ஜெயந்தி வராங்க. என்னாச்சு இந்துமதி, எதுக்காக இப்படி ஏதோ நினைச்சுக்கிட்டே இருக்கிற, என்ன குழப்பம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அக்கா அங்க ஒரு விஷயம் நடந்திருக்குது, நான் உங்ககிட்ட சொல்லல அப்படிங்கும் போது என்ன சொல்லிட்டு இருக்கிற இந்துமதி, என்ன விஷயம் என்கிட்ட மறைச்சு அப்படிங்கும் போது ஏத்த வீட்டுல இந்த மகா இருக்காளா அப்படிங்கும் போது ஆமா மகா இருக்கிற
இருக்கிறா, என்ன ஆச்சு அவளுக்கு அப்படிங்கவும் அப்போ நடந்ததை சொல்கிறாங்க. இந்த மாதிரிக்கு மகாவோட கதையை முடிக்கிறதுக்காக கர்ணா கிட்ட வந்து கிருபா சொல்லியிருக்காரு அப்படிங்கிறாங்க. இதை வந்து நான் கேட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த ஃபோட்டோவை கர்ணா பார்க்கறதுக்கு முன்னாடியே நானும் பாண்டி சேர்ந்து மாற்றி வச்சுட்டேன் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே ஜெயந்தி வந்து ஒரு பக்கம் அதிர்ச்சி அடைகிறாங்க, இன்னொரு பக்கம் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. எப்படியோ நீ மகாவை காப்பாத்திட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ திவாகரை பார்த்ததுமே அடுத்தது வந்து இந்த மாதிரி நினைக்கிறாங்க, ஐயோ திவ்யா தானே இவரை போட்டு அடிச்சிருக்கிறாரு, இப்போ இங்கே வந்துட்டாரு, அதனால வந்து திவ்யாவோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு சொல்லிட்டு பயப்படவும் அந்த விஷயத்தையும் வந்து ஜெயந்தி கிட்ட சொல்லும் போது இப்போ ஜெயந்தி நினைக்கிறாங்க, திவ்யாவை நம்ம எப்படியாவது காப்பாற்றணுமே, இவன் கண்ணில் பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த மாதிரியும் அவங்க ஜெயந்தியும் வந்து பார்த்தோம்னா நேராக அங்கே மகாவோட வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ அங்கே போகும்போது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே திவ்யாவை எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ மகா வந்து சொல்கிறாங்க, திவ்யாவும் திருவும் இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க கோயிலுக்கு போனாங்க சுற்றி பார்க்கறதுக்காக அப்படிங்கும்போது இதை கேட்டதுமே உடனே வந்து அவங்கள எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஏன்னா திவாகர் வந்தாச்சுது, திவ்யாவை பார்த்துட்டாக்கி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ உடனே இந்துமதி போனதுக்கு அப்புறமா மகாவை அவங்க ஜெயந்தி வந்து பிடிக்கிறாங்க. உடனே வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், ஆமாம் உன் புருஷன் கூட எதுக்காக நீ திவ்யாவை அனுப்பி வச்சிருக்கிற, நீ தானே கூட போகணும், நான் இந்துமதி இருந்தனால தான் அந்த விஷயத்தை பற்றி கேட்கல, எதுக்காக உன் புருஷனை நீ திவ்யா கூட அனுப்பி வச்சிருக்கிற அப்படிங்கும்போது உடனே மகா நினைக்கிறாங்க, ஐயோ இவங்களுக்கு இங்கே நடக்கிற விஷயம் ஒன்றும் புரியாமல் இவங்க இப்படி வந்து கேட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கவும் அதெல்லாம் நான் அப்புறமா சொல்கிறேன் அப்படிங்கும்போது அப்போ ஜெயந்தி நினைக்கிறாங்க, இந்த பொண்ணு என்ன இப்படி இருக்கிறா, புருஷன் கூட வேற ஒரு பொண்ணை அனுப்பி விட்டுட்டு இவ பாட்டுக்கு அசால்ட்டாக இருக்கிறாள், இவளுக்கு நம்ம வந்து கூப்பிட்டு வச்சு கொஞ்சம் பாடம் நடத்த வேண்டியது அப்படின்னு சொல்லி ஜெயந்தி நினைக்கவும் அடுத்து பார்த்தோம்னா திருவும் திவ்யாவும் வந்து எல்லா பக்கம் சுற்றி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ எங்கள் திவாகர் வந்து கர்ணாவை அழைச்சிட்டு போகிறாங்க. அந்த திவ்யாவை எப்படியாவது பிடிச்சி அவள் கதையை முடிச்சாகணும்டா அப்படிங்கும்போது இப்போ கர்ணா சொல்கிறாங்க, அண்ணா நான் சொல்கிறது கேளு, ராத்திரி ஆகி போச்சுது, இப்போ எங்கே போய் அந்த பொண்ணை தேடுறதுக்கு காலையில் ஆகட்டும் அப்படிங்கும்போது உனக்கு என்ன தெரியும், அவள் என்னை எப்படி அடித்தா தெரியுமா, இப்போ கூட எனக்கு அது நினச்சி எனக்கு எப்படி இருக்குது தெரியுமான்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கவிதாவை தான் காட்டுறாங்க. கவிதா வந்து அது எப்படி நெத்தியில் அந்த பொட்டை வச்சதுக்கு அப்புறமா அவனுக்கு எதுவும் ஆகாமல் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ மகா வந்து கவிதா கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, என்ன பண்ணினீங்கன்னு எனக்கு எல்லாமே தெரியும், நீங்கள் திருவோட கதையை முடிக்கிறதுக்காக இப்படிலாம் நீங்கள் செஞ்சீங்களா, ஆனால் உங்களுடைய திட்டம் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சுது, அதனால தான் அந்த கம்பை நான் மாற்றி வச்சு அப்படிங்கவும் இது கிட்டதுமே கவிதா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க, என்னது இவளுக்கு நம்ம விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உடனே மகா வந்து சொல்கிறாங்க, ஆனால் நான் திருக்கிட்ட உங்களை பற்றி நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன் அப்படிங்கவும் என்ன சொல்லிட்டு இருக்கிற, திருவட்ட சொல்லிட்டேன் அப்படிங்கும்போது திருக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன், ஆனால் இதெல்லாம் பண்ணினது நீங்கள் தாங்கிறது மட்டும் நான் சொல்லாமல் விட்டுட்டேன், அப்படி மட்டும் நான் சொல்லியிருந்தோம்னா என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும்ல அப்படிங்கவும் இது கேட்டதுமே கவிதா நினைக்கிறாங்க, நல்ல வேளையா மகா வந்து அந்த விஷயத்த சொல்லாமல் விட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இங்கே பாருங்க இதுக்கு மேலே இந்த மாதிரிக்கு வந்து திருவுக்கு ஏதாவது ஆபத்து வரும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எதாவது பண்ணினீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், அதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் இதே மாதிரிக்கு அமைதியாக இருக்க மாட்டேன், உங்களை நான் மாட்டி விட்டுருவேன், அதனால் இன்னும் ஜாக்கிரதை இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகவும் இதை கேட்டுட்டு கவிதா வந்து எரிச்சலோடு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் கௌதம் வந்து கவிதாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, கவிதா என்ன ஆச்சு, அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ கவிதா வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க, இந்த மகாவுக்கு நம்ம திட்டம் எல்லாமே தெரிஞ்சு போச்சுது, அதனால தான் அந்த கம்பாவை மாற்றி வச்சிருக்கிறா, இதனால தான் திருவுக்கு எதுவுமே ஆகலை அப்படிங்கவும் என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது நான் ஃபோனை வைக்கிறேன், நானே எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா திருவும் திவ்யாவை வந்து அவங்க வந்து கோயிலெலாம் சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது திவ்யாவை எப்படியாவது காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இந்துமதி இன்னொரு பக்கம் மகா ஜெயந்தி இவங்க எல்லாருமே ஓடி வராங்க. அப்போ கர்ணாவை அழைச்சிக்கிட்டு திவாகர் வந்து போயிட்டு இருக்கும்போது அப்போ திவாகர் பார்த்தோம்னா அவங்க திவ்யாவை பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே அந்த நேரத்தில் கர்ணாவுக்கு ஃபோன் வரும், அவங்க ஃபோன் பேசுறதுக்காக போயிருந்தாங்க. அப்போ திவாகர் உடனே திவ்யாவை பார்த்ததுமே அந்த பொண்ணு அங்கே தான்டா இருக்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க திரும்பி பார்க்குறாங்க. அப்போ கர்ணா வந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்ததுமே டே எங்க வாடா நீ எங்கடா போயிட்டேன், அந்த பொண்ணை நான் பார்த்துட்டு அப்படிங்கிறாங்க. உடனே எங்கண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம், இங்கே தான் இருக்கிறா வா அப்படின்னு சொல்லி அவங்க அழைச்சிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் இந்துமதி வந்து திவ்யாவையும் திருவையும் பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே அவங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, திவ்யாவை எப்படியாவது அழைச்சிட்டு போயிருங்க அப்படிங்கும்போது அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி திரு கேட்டுட்டு இருக்கவும் உடனே வந்து இந்துமதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, கிடையாது என்னுடைய கணவரோட அண்ணன் தான் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே வந்து திவ்யா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன இந்துமதி சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமாம் அவங்க லேஸ்பட்டவங்க கிடையாது, அதனால தயவு செய்து நீ அவங்க கண்ணில் பற்றாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதனால திவ்யா வந்து அதெல்லாம் நான் ஒன்றும் வந்து ஒளிஞ்செல்லாம் போக முடியாது, அவன் யாரை இருக்கட்டும் அவன் பண்ணின தப்புக்கு தான் நான் அடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இந்த மாதிரி ஒரு வீட்லையே நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கிற அப்படிங்கும்போது என்னுடைய கதையே உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் எங்க பாரு நீ இந்த மாதிரிலாம் இருந்துட்டு இருக்காத, நீ எவ்வளவு தைரியமான பொண்ணு, இப்போ என்னன்னா இந்த மாதிரிக்கு பேசிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லி திவ்யா கேட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரிக்கு நேரத்தில் திவாகர் கர்ணாவை அழைச்சிட்டு வராங்க. அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.